கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். கர்த்தர் அவளை பார்த்து, இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி எழுந்து போன மகனை அவர் திரும்ப அவளிடத்திலே ஒப்பு கொடுத்தார். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி மேலே நாம் வாசிக்கிறோம். மரித்து போன மகன், அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைமென்னாய் இருந்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் தாய்க்கு மரித்து போன மகன், அவளுக்கு ஒரே மகன், அவள் கைமென்னாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே மகனை இழந்தவள் அழுகையோடு கண்ணீரோடு கூட அங்கே கடந்து வருவதை இயேசு பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அவளுடைய கண்ணீரை கண்டு அவள் மேலே மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த இழந்து போன அந்த ஒரே மகனை மீட்டு அவனை உயிரோடு கூட எழுப்பி அவளிடத்திலே அவர் திரும்ப கொடுத்தார். தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அவளுக்கு இருந்தது அந்த ஒரே உறவு, அந்த ஒரே மகன்தான், வேறு யாருமே கிடையாது. அந்த ஒரு மகனையும் இழந்து துக்கம் தாங்காமல் அவள் அழுது கொண்டு வேதனையோடு கூட கடந்து வந்தாள். ஒரு மகனை இழந்துட்டோமே, ஒரு உறவு, நமக்கு இருந்த ஒரு உறவு, அந்த ஒரே உறவு தான், அதையும் நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லி மிகவும் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட காணப்பட்டு வந்த அவளை பார்த்து இயேசு அவள் மேல் மனதுருகி நீ அழாதே என்று சொல்லி மரித்து போன மகனை அவரை எழுப்பி அவனை உயிரோடு கூட எழுப்பி அவளிடத்திலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் கண்ணீரை காண்கிறவர். அவள் உங்கள் மேல் அவர் மனதுருக்கமுள்ள தேவன், அழாதே என்று சொல்கிறவர். இந்த நாட்களிலே எந்த காரியத்துக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராய் இயேசு உங்கள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப தருவார். அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவர், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர், அழாதே என்று சொல்லி இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர். கர்த்தர் ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.